தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையிலும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 18வது வாரம் செவ்வாய்க்கிழமை இறைவார்த்தை பகிர்வோடு கூட இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித ஜான் மரிய வியானுடைய விழாவினை நினைவு கூறுகின்றது. குருக்களை 2 நாட்களிலே வாழ்த்த அழைப்பு விடுக்கப்படுகின்றது. முதலாவதாக பெரிய வியாழன் அன்று இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய அந்த நாளிலே குருக்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லுவோம். ஏனெனில் அன்று குருத்துவம் உதயமான நாள். ஆகவே அந்த நாளிலே எல்லோருக்கும் வாழ்த்து சொல்வார்கள். இரண்டாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி சிறப்பாக பங்கு குருக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய நாள். ஏனெனில் பங்கு குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித ஜான் மரிய வியானுடைய விழாவினைத்தான் இந்த நாளிலே தாய் திருச்சபையானது கொண்டாடி கொண்டிருக்கின்றது. குரு என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை தன் வாழ்வில் முழுவதுமாக வெளிப்படுத்தி காட்டியவர். கிறிஸ்துவை முழுமையாக உள்வாங்கி அந்த கிறிஸ்துவையே குருத்துவத்தின் வழியாக வெளிப்படுத்தி காட்டியவர் தான் புனித ஜான் மரிய வியானி. எளிமையிலும் கீழ்ப்படிதலிலும் கற்பிலும் ஜெபத்திலும் இறைவனோடு இணைந்து வாழ்ந்தவர் புனித ஜான் மரிய வியானி. தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இறை திருவுளமே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இறைவனை முன்னிலைப்படுத்தியவர். தனி ஜெபத்தின் வழியாக இறை திருவுளத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ற போல தன்னையே மாற்றிக்கொண்டவர். தன் வாழ்வில் கடந்து போன ஒவ்வொரு சங்கடங்களிலும் நற்கரணை ஆண்டின் பிரசன்னத்திலே முடிவையும் நிறைவையும் கண்டு கொண்டவர். அன்னை மரியாள் மீது அளவிட முடியாத பக்தி கொண்டவர். அன்னையின் கரங்களிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். அன்னையினுடைய ஜெபத்தின் பரிந்தின் வழியாக குருத்துவத்தின் கொடையாக பெற்றுக்கொண்டவரும் கூட புனித ஜான் மரிய வியானி. குருவான பிற்பாடும் தன்னை அல்ல ஆன்மாக்களை மையப்படுத்தி வாழ்ந்தவர். தனி ஜெபத்தின் வழியாக அதிகாலை நேரத்திலே ஆண்டவர் பார்த்து அமர்வது, நள்ளிரவில் நெடுநேரம் ஆண்டோட பிரசனை ஜெபித்து கொண்டிருப்பது என்று அந்த தனி ஜெபத்தின் வழியாக மக்களுடைய மனங்களை ஆய்ந்தறிகின்ற ஊடுருவி பார்க்கின்ற வல்லமையை பெற்றுக்கொண்டவர் புனிதர். இடைவிடாமல் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாகவும் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷாதனத்திலே ஆன்மாக்களை ஆண்டோர் பக்கத்தில் கொண்டு சேர்க்கின்ற பணியிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் இவர். எனவேதான் இவரை பங்கு குருக்களுடைய பாதுகாவலராக திருச்சபை உயர்த்தி இருக்கின்றது. இவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நம்முடைய பங்கு தந்தையர்களை வாழ்த்துவோம். தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு வாழ்த்து கூறுங்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர் என்று சொல்லி அவருக்கு பங்கு குருவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். சிறப்பாக இந்த நாளிலே பங்கு குருவுக்காக ஜெபியுங்கள். புனித ஜான் மரிய வியானியைப் போலவே ஆர்வமுள்ள, ஆன்மாக்களை விரும்பி தேடுகின்ற, ஆன்மாக்களை புரிந்து கொள்கின்ற, ஆன்மாக்களை ஆண்டவர்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற, ஆன்மாக்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்க ஒப்புரவை இடைவிடாமல் கொடுக்கின்ற, ஒப்புரவு மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற நல்ல பணியாளர்களாக எங்களுடைய பங்கு பணியாளர்களும் வாழ இறைவா அருள் புரியும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபியுங்கள். அன்பு சொந்தங்களே, புனித ஜான் மரிய வியானியுடைய விழாவோடு கூட இன்றைய வார்த்தையினுடைய பகிர்வுக்கு நாம் வருகின்ற பொழுது 2 கருத்துக்கள். முதலாவதாக இயேசு சொல்வது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். சிலர்கள் கை கழுவாமல் உண்பதை பார்த்து பரிசேயர்கள் அங்கே சாடுகின்ற பொழுது அங்கே இயேசு சொல்லுகின்றார், வாய் வழியாக உள்ளே போவது எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளிவருவதை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி. ஏனெனில் வாய் வழியாக வருவது, நாம் சாப்பிடுவது வயிற்றுக்குள் சென்று அது வெளியேறி விடுகின்றது, உடலுக்கு சக்தியை கொடுத்து விட்டு. ஆனால் வாயிலிருந்து வெளிவருவது சொல்லுவார்கள் அல்லவா, உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று சொல்லி. உள்ளத்திலே நாம் எந்த ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் வார்த்தைகளாக வெளிப்படும். நம் உள்ளம் என்கின்ற கருவூலம் நல்லதாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் நல்லவைகளாக இருக்கும்.
உள்ளத்திலே எல்லா வகை அழுக்குகளை வைத்துக்கொண்டு ரொம்ப நாளைக்கு நாம் நல்லவர்களைப் போல நாம் பேச முடியாது. நம் வார்த்தை நம்மை காட்டி கொடுத்துவிடும். நான் இறை வார்த்தையிலே சொல்லுவார் அல்லவாம், நல்ல கனி கொடுக்கின்ற கெட்ட மரம் இல்லை, கெட்ட கனி கொடுக்கின்ற நல்ல மரம் இல்லை, அவரவர் வார்த்தையிலிருந்து அவர்களை அறிந்து கொள்ள முடியும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய உள்ளத்திலே இருப்பது வார்த்தையாக வெளிப்பட்டுவிடும். ஆகவே நம் உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். நம் உள்ளத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ முற்படுகின்ற பொழுது நம்முடைய வார்த்தையும் தூய்மையாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையும் தூயதாக இருக்கும் என்கின்ற முதல் செய்தி. இரண்டாவதாக, இறைவனுடைய அன்பு ஆன்மீக பணியிலே சமரசத்திற்கு இடமில்லை. யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக நாம் ஆன்மீக வாழ்வில் வாழ முடியாது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இங்கே பிறரை திருப்திப்படுத்துவதற்காக சமரசம் என்கின்ற அந்த வார்த்தையின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக ஆன்மாவை இழந்து விடாதே என்று சொல்லுகின்றார். இங்கே சாடுகின்ற பொழுது சிலர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், இதோ நீ சொன்ன வார்த்தையாலே பரிசேயர்கள் மனமுடைந்து போனார்கள் என்று சொல்லி. இங்கே நான் இதை சொன்னதனாலே பரிசேயர்கள் மனமுடைந்து போய்விட்டார்கள், எனவே அவர்கள் நான் சமரசம் செய்து கொள்வேன் என்று சொல்லி அவளை திருப்திப்படுத்துவதற்காக மாற்று வார்த்தைகளை அவர் சொல்லவில்லை. அங்கே அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை தன் பணியாக செய்து கொண்டிருக்கவில்லை. மாறாக தான் வந்த பணியை நிறைவாக செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நேரங்களிலே நாம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய திறமையை, நம்முடைய வாழ்வை பிறரை திருப்திப்படுத்துவதிலேயே செலவழித்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் செய்தாலும் நாம் நிறைவை காண்பதில்லை. பிறர் நம் சொல்லிலோ, நம்முடைய இருப்பிலோ, நம்முடைய செயல்பாடுகளிலோ திருப்தியை காண்பதில்லை. உதாரணமாக பார்க்கின்ற பொழுது, நான் இதை சொன்னால், நான் இதை செய்தால், நான் இங்கே போகாவிட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் என்னோடு பேச மாட்டார்களே, அவர்கள் என்னோடு சண்டையிட்டு கொள்வார்களே, அவர்கள் என்னை வெறுத்து விடுவார்களே, என்னுடைய சுற்றம் என்னை விட்டு விலகிவிடுமே. இப்படி நாம் சிந்தித்து கொண்டு பிறரை திருப்திப்படுத்த, பிறருக்கு தேவையானதை செய்ய நாம் சமரசம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி நாம் திருப்திப்படுத்த முற்பட்டோம் என்றால் நாம் நம்மையும் இழப்போம், ஆண்டவனையும் இழப்போம், அயலாரையும் இழந்து விடுவோம். அதைத்தான் பொருள் அழகாக சொன்னார் கலாத்தியர் புத்தகம் 1:10, நான் இன்னும் மனிதர்களை திருப்திப்படுத்துபவராக இருந்தேன் என்றால் கிறிஸ்து இயேசுவின் பணியாளனாய் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி. ஆகவே அன்பு சொந்தங்களே, இன்று இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற 2 பாடங்கள். 1, உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள், உள்ளத்திலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகளும் நல்லவைகளாக இருக்க பிறரையும் உன்னையும் தீட்டுப்படுத்தாமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி. 2வதாக, மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக உன்னையும் இழந்து விடாதே, உன்னில் வாழ்கின்ற ஆண்டவனையும் இழந்து விடாதே என்று சொல்லி சிந்திப்போம், விழித்துக்கொள்வோம், இறைவனோடு இணைந்து வாழ்வோம், இறையருள் பெற்ற மக்களாக இருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.